பிறந்த குலசேகரன் திருடபிரதனுக்கு சுபுத்திரன். அப்பேற்பட்ட குழந்தைக்கு திருக்கண்ணபுரத்து பகவானுடைய அருளால் நல்ல சம்ஸ்காரங்களை எல்லாம் ஏற்படுத்தி மறுபடியும் இவர்கள் கேரளத்துக்கு திரும்பும் போது ஒரு நாள் அந்த குழந்தை சின்ன வயசுல பண்ணக்கூடிய காரியங்கள் அது எங்கேயோ காணாம விடுத்து. உடனே அம்மாக்கு ஒரே கவலை, ஐயோ இவ்வளவு நாள் நோம்பு நோத்து உன்னை பெத்தேனே எங்கு விட்டேனோ, இந்த எங்கு விட்டேனோன்னு அவ அம்மா கதறா. பிற்காலத்துல இதே குழந்தை குலசேகர பெருமாளாய் ஆழ்வாராய் மாறிய பிறகு ஒரு திருமொழி பாடுறார். அது தேவகி புலம்பல்னு பேர். இது அப்படியே இந்த எமோஷனை தூக்கி நீங்க அங்க வச்சுடலாம். என்ன தேவகி புலம்பல்னா ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு கட்டம். தேவகிக்கு ஆனக துந்துபிங்கிறவரோட கல்யாணம் ஆச்சு. நீங்க கேள்விப்பட்ட யாரோட கல்யாணம் ஆச்சு? வசுதேவர். என்ன சார் புதுசா நீங்க வேற ஏதோ பாகவதம் சொல்றீங்க? இல்ல வேற ஏதோ வருஷன் போல இருக்கு. இல்ல, ஆனக துந்துபி தான் அவர் பேரே. அவர் பிறக்கும் போதும் ஆனகம் துந்துபின்னு வாத்தியங்கள்லாம் வாசிச்சாலாம். அதனால ஆனக துந்துபின்னு அவருக்கு பேர். ஆனா அப்புறம் அவ அப்பா அம்மா ரிஷிகளோட பேசி வசுதேவர்னு பேரை வச்சுட்டான். அந்த ஆனகதுந்துபி என்கின்ற வசுதேவருக்கு பெருமாள் பிறந்ததால் வாசுதேவன் பேர் ஏற்பட்டது. அந்த தேவகிக்கும் வசுதேவருக்கும் கல்யாணமாகி அது கல்யாண நாள் அந்த பாராத் போகும்போது தான் ஒரே அட்டகாசம். அந்த அசரீரி வாக்கியம் எல்லாம் கேட்டு அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். 8வது கர்ப்பம் மரண காரணம்னு அவன் ஜெயில தூக்கி வச்சான். அப்புறம் ஒரு குழந்தையா பிறக்கிறது. அந்த ஸ்டேட் எல்லாம் நம்ம பாகவதத்துல நாங்க அதெல்லாம் டக்குன்னு கடந்து வந்துருவோம். எங்களுக்கு எப்பவுமே கிருஷ்ணர் தான் ஃபோக்கஸ். கிருஷ்ணர் பிறந்த அந்த முதலாவது குழந்தை என்ன ஆச்சுன்னே நமக்கு தெரியாது, எல்லாம் போயிடுது. அதை போக வச்சதே கம்சன். அப்போ அந்த ஸ்டேட் ஆஃப் த மதர்ஸ் மைண்டை யோசிச்சு பாருங்க. those children did not die on their own, they were killed right in front of those eyes of the mother. அந்த துக்கம் வியசனம் 6 குழந்தைகள் போயிருக்கா. 7வது குழந்தை சேதமாயிடுத்து, மிஸ்கேரேஜ்னு ரிப்போர்ட் ஆயிடுது. அதுதான் ரோஹிணி கர்ப்பத்தில் பலராமனாய் சங்கர்ஷணனாய் ஜனிக்கின்றான். 8வது கர்ப்பம் தான் பகவான் மனானகதுந்துபேஹே அப்படின்னு அந்த இடத்துல ஜடயோர் ஹிருதயோர் அப்படி பகவதா சம்பந்தகான்னு வல்லபாச்சாரியர் வியாக்கியானம் பண்றார். வீரராகவரும் ஒத்துக்கிறார். அப்பேற்பட்ட குழந்தை பிறக்க போறது. அந்த குழந்தை பிறந்துடுத்து. பெத்தவளுக்கு பால் கூட கொடுக்க முடியல. ஜெனரலி ஹாஸ்பிட்டல் என்ன குழந்தை பிறந்த உடனே அம்மாவை பால் கொடு, அது கூட அவளால முடியல. அது ஒரு பாஸ்கெட்ல போட்டு கொட்டுற மழையில அமைச்சது சேஃபா போய் சேர்ந்துதா இல்ல? இப்ப எல்லா அப்பா அம்மாவும் குழந்தை ஆத்துலேன்னு கிளம்பிட்டுனா உடனே மெசேஜ் போட்டு, ஐ எம் இன் த கார், the driver is safe. I am safe, the driver is safe. நம்மள பார்த்து டிரைவர் பயப்பட வேண்டியதா? டிரைவர் is safe. இப்படி இங்க 6 குழந்தைகளை இழந்து 7வது குழந்தை மிஸ்கேரேஜ்னு சொல்லி பிறந்த 8வது குழந்தையையும் விட்டு அந்த குழந்தை போய் யசோதை கிட்ட வளருது. யசோதைக்கு தெரியாது. அன்னைக்கு ராத்திரி மட்டும் சிசிடிவி கேமரா ஆபரேட்டே பண்ணல. எப்பவுமே இந்த ஹிட் அண்ட் ரன் கேஸ் எல்லாம் பார்த்தேன்னா அன்னைக்கு ராத்திரி மட்டும் அந்த இடத்துல சிசிடிவி ஒர்க் ஆகாது. அதனால யசோதை தன் குழந்தைன்னு நினைச்சுட்டு இருக்கா. ஆனா அப்பப்போ வசுதேவருக்கு மட்டும் தெரியும். அவர் ஒருத்தர் தான் அங்க லிவிங் விட்னஸ். இங்கே நாங்க ஷிஃப்ட் பண்ணதுனால அவர் அப்பப்போ கொஞ்சம் ஃபாலோ அப் பண்ணுவார். நந்தகோபாலன் கிட்ட போன் பண்ணிட்டு உன் குழந்தை எப்படி இருக்கான், அவன் என்ன பண்றான், எப்படி இருக்கான், ஆஹா ஓஹோ ஏதாவது கேட்பார். அப்படி கேட்கும் போது அந்த நந்தகோபாலன் பிரஜபூமியிலேருந்து அடிக்கடி பார்த்து சொல்லிட்டு போவார், இன்னைக்குதான் கிருஷ்ணர் வளர்ந்தார், இத்த பண்ணார் அத்த பண்ணார் அப்படின்னு சொல்வார். அது இவர் தேவகிக்கு சொல்வார். யாரு? வசுதேவர். இந்த மாதிரி இருக்குமா, அந்த குழந்தை அங்க வளர்ந்துட்டு இருக்குது. ஒரு நாள் நந்தகோபாலன் சொன்னாராம். வசுதேவர் கேட்டார், என்ன ஷார்ட்டார் இன்னைக்கு? அவர் சொன்னார், வழக்கம் போல தயிர் சாதம். தயிர் சாதத்தை நன்னா சாதத்தை பிசிஞ்சு நன்னா தயிரை விட்டு, அந்த ஊர்லதான் கேட்கணுமா தயிர் பால் எல்லாம் A2 ஆர்கானிக். அதனால தயிர் பால் அது இதெல்லாம் விட்டு அதுல நன்னா கொஞ்சம் வெண்ணெய் எல்லாம் போட்டு நன்னா வழுமூன்னு அதை கொடுத்து அந்த குழந்தைக்கு வாயில போட்டா யசோதை. போட்டு சாட்டானா அது எவ்வளவு வாயை திறந்து எத்தனை போட்டாலும் பாதிய வெள்ள துப்பி விடுறான். வாயில துப்பினதை என்ன பண்ணேன், அதை வழிச்சு யசோதை தம் வாயில போட்டுட்டான் அப்படின்னு நந்தகோபாலன் வசுதேவருக்கு சொல்ல வசுதேவர் தேவகிக்கு சொன்னான். அத ஒரு பாசுரமா இந்த ஆழ்வார் எடுக்கிறார். தன்னந்தாமரை கண்ணனே கண்ணா தவழ்ந்து எழுந்து தளர் நடந்ததோர் நடையால் மண்ணி செம்பொடி ஆடி வந்து எந்தன் மார்பில் மண்ணிட பெற்றிலனந்தோ உண்மை செஞ்சிரு கைவிரலால் அனைத்தும் வாரி வாய்க்கொண்ட அடிசிலின் மிச்சல். அத நன்னா வழுமூல குழைச்சு அந்த யசோதையும் வாயில போட்டு நீ சுவாதிஷ்டம் செய்த அந்த எச்சையோடு கலந்து வந்த அந்த தயிர் சாதத்தின் மிச்சலை
அந்த யசோதை வழிச்சு தம் வாயில போட்டுண்டாளே, பெத்தவளான எனக்கு கிடைக்காத பாக்கியம் அவளுக்கு கிடைச்சுடுத்தே. நீ உண்ட அடிசிலின் மிச்சல் யசோதை நங்கை பெற்று போனாளே. அந்த யசோதைக்கு அந்த பாக்கியம் கிடைச்சதே, பெத்த எனக்கு அது கிடைக்காம போயிடுத்தே அப்படின்னு தேவகி புலம்பின புலம்பல குலசேகராழ்வார் பாட, அந்த பாசுரத்தை இவர் சின்ன வயசுல அவ அம்மா தொலைச்ச போது பாடினதாக நாம் பாவித்து கேட்க போறோம். தன்னன் தாமரை கண்ணனே கண்ணா தவிழ்ந்து எழுந்து தளர்ந்ததோர் நடையாள் மன்னிர் செம்பொடி ஆடி வந்தேன் எந்தன் மார்பில் மண்ணிடம் வெற்றிலே நந்தோ வண்ண செஞ்சிரு கைவிரல் அணைக்கும் வாரி வாய் கொண்ட அடிஷில் பெற்றியன் கொழுவினையே என்னை என் செய்ய பெற்றது ஆசை பெற விழிக்கும் ஆசை பெற விழிக்கும் ஆசை பெற விழிக்கும் அஞ்ச குரல் வழகும் நல்ல வேஷ கவிதை பறவை வேஷ கவிதை பறவை நீடப்படுத்திருக்கும் 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 எனக்கு தெரியாத காட்டில் திக்கு தெரியாத காட்டில் தேடி தேடி அடைவேன். திக்கு தெரியாத காட்டில் உன்னை தேடி தேடி அடைவேன். தெரியாத காட்டில் உன்னை தேடி தேடி அழைத்தேன். தெரியாத காட்டில் இந்த குலசேகரன் என்கின்ற குழந்தை வளர்ந்து வரக்கூடிய சமயம். இந்த குழந்தைக்கு கேரளத்துல தான் இருக்கு. திருப்பதியை செல்ல வேண்டும், திருப்பதியில் சென்று பகவானை சேவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அபிலாஷை. இந்த கதாபாகங்கள்லாம் சொல்லும் போது as speakers and as listeners we are oft coaxed to think in the current day status of திருப்பதி. திருப்பதினா உங்களுக்கு என்ன தோணும்? அங்க வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ், இங்க டிக்கெட் வாங்கிக்கணும், அப்படி போகணும், அப்புறம் அந்த லட்டு, அது ஒரு பயமா இருக்கு இப்போ, லட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு இப்படித்தான் நமக்கு திருப்பதி இருக்கு. போறதுக்கு ஒரு வழி, வரத்துக்கு ஒரு வழி, கீழே ஒரு செக்யூரிட்டி, அது இதெல்லாம் இப்படிதான். உங்களுக்கு திருப்பதினா இதுதான் ஞாபகம் வருது. இப்ப யோசிச்சு பாருங்க, எதுவுமே இதுல இல்ல. போற வழி வர வழியெல்லாம் இல்ல. திக் ஃபாரஸ்ட், ஏறுறதுக்கு ஒரு படி, அங்க முழங்கால் முடிச்சுக்கிட்ட ஒரு தோசை கடை, அதெல்லாம் எதுவுமே இல்லை. காம்ப்ளெக்ஸ்லாம் இல்ல, டிடிடி எல்லாம் ஒண்ணுமே இல்ல. கோவில், கோவிலை சுத்தி அடர்ந்த காடு, கோவிலுக்குள்ள சிறுத்தை எல்லாம் வந்துட்டு போகும்.
இங்க அப்படிலாம் இமேஜின் பண்ணணும். குரங்கெல்லாம் அங்கங்க உட்கார்ந்துட்டு இருக்கும். மந்திபாய் வடவேங்கட மாமலைன்னு ஆழ்வார் எடுக்கிற குரங்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு, சிறுத்தையா இருக்கு. நீங்க கையில தீப்பந்தத்தை வச்சு உள்ள போனோம், யாருமே இல்ல, அங்க ஒருத்தர் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கு. இப்படிதான் திருப்பதின்னு நீங்க இமேஜின் பண்ணணும். அதனால திருப்பதி போவது என்பது கடினம்னு ஆண்டாளுடைய திருப்பாவைக்கு வியாக்கியானம் பண்ண பெரியவாச்சான் பிள்ளை 900 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கிறார். அவர் என்ன சொல்றார்? திருப்பதி யாத்திரையை போலே, திருமலை யாத்திரையை போலே போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் அப்படிங்கிற அந்த இடத்துல சொல்லும் போது திருமலை யாத்திரையை போலே, போவான் போகின்றார்னா ஐயோ அதுக்கு போறதே அவ்வளவு கஷ்டங்கிறார் வியாக்கியானத்துல. அப்படி இருக்கக்கூடிய திருமலைங்கிறது அவ்வளவு வசதியான ஒரு திவ்யதேசம். அது என்ன, நம்ம அதை மிகைப்படுத்திலான்னு சொல்லல, பேர்பட்ட உயர்ந்த திவ்ய கஷேத்திரம் திருப்பதி, நோ டவுட். அது என்ன, அவர் ஃபேமஸும் ஆயிட்டார்னு வச்சுக்கோ, அது வேற. அதனால அப்பேற்பட்ட திவ்ய கஷேத்திரத்தில் போய் நாம் இருக்க வேண்டும்னா இப்படி, அதுதான் ஆழ்வார் எடுக்கிறார். நாகம் வந்தே தவச்சரணையோர் துவந்த்வமத்வந்த்வ ஹேதோஹோ கும்பீபாகம் குருமதிஹரே நாரகம் நாபநேதும் ரம்யாராம மிருது தனுலதா நந்தனே நாபிரந்தும் பாவே பாவே ஹிருதய பவனே பாவயேயம் பவந்தம். அப்படி பகவானையே நினைச்சுட்டு இருக்கா மாதிரி அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு வந்துடுறோமே. திருப்பதிங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க அந்த பெருமாளை சேவிச்சுட்டு அடுத்த செகண்ட் ஒரு திருப்தி இருக்கும் பாருங்க. அப்பா சேவிச்சுட்டோம், அதுவே ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்கும். அதை முடிச்சுட்டோம் அப்புறம் அந்த பிரதட்சிணமா வந்து அன்னமய பாண்டாரத்தெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு என்ன பிரசாதம் கொடுப்பா, லட்டா கொடுப்பாள். அது சில சமயங்களை காத்தால போனேன்னா தொன்னையில பிரசாதம் கூட கொடுத்துருவா. அந்த மாதிரி நினைச்சுன்னு வருவோம். ஆழ்வார் சொல்றாரு, எனக்கு திருப்பதியிலேயே இருந்துடணும் போல இருக்கு. அதுக்கு ஒரு 10 பாசுரங்கள் எழுதுறார். ஊனேறு செல்வத்து உடற்பிறவி யான் வேண்டேன், ஆனேறு ஏழ் வென்றான் அடிமை திறம் அல்லால், கூனேறு சங்கம் இடத்தான் தன் வேங்கடத்து. ஆனேழ் வென்றான். அவர் எக்ஸாம்பிள் காமிக்கிறது யாருன்னா, இந்த திருப்பதியில இருக்கிறது கண்ணன், கிருஷ்ணன். திருப்பதியில கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்புன்னு நிர்தேசிக்கணும். கிருஷ்ணர் தான் அங்க இருக்கார். கிருஷ்ணர் என்ன பெரிய சாகச காரியம் பண்ணார்? 7 காளையை அடக்கினார். அதை அடக்கினாதான் ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு அந்த பொண்ணோட அப்பா சொல்லிட்டா, 7 காளை அடக்கு. இங்க ஒரு காளைக்கு நம்ம ஜல்லிக்கட்டு எல்லாம் பண்றோம், இவர் 7 அடக்கியிருக்கார். 7 into 1, அதனால 7 ஜல்லிக்கட்டு பண்ணியிருக்காரு. அது பெரிய ஜல்லிக்கட்டு ப்ரொட்டெஸ்ட் எல்லாம் போச்சு. 2019 17 ஞாபகம் ஏதோ ஒரு வருஷம் எல்லாரும் மெரினால போய் சொல்லிட்டு, மெரினாவா எங்க பண்ண அப்போ வந்து ஒரு பெரிய ப்ரொட்டெஸ்ட் ஓடிது. நாங்க வந்து ஜல்லிக்கட்டு தமிழ் பண்டிகை. அது எப்படி ப்ரூவ் பண்றது கோர்ட்ல? கிருஷ்ணர் வந்து அன்று செய்தார். நீதானே கிருஷ்ணரையே ஒத்துக்கல. கிருஷ்ணர் ஜல்லிக்கட்டு பண்ணார், அப்ப மட்டும் கிருஷ்ணர் வேணும். அதனால இந்த இடத்துல ஆழ்வார் எடுக்கிற பாவம் அவரே எடுத்து கொடுக்கிற, நல்லவர் குலசேகரர். அதனால ஆனேறு ஏழ் வென்றான் அடிமை திறமல்லால், கூனேறு சங்கம் இடத்தான் தன் வேங்கடத்து. அப்பேற்பட்ட உயர்ந்த 7 காளைகளை அடக்கி தன்னுடைய வீரிய சாமர்த்தியத்தை காண்பித்த கண்ணன் உரையும் அந்த திருவேங்கடத்தில் கோனேரி வாழும் குறுகாய் பிறப்பேனே. கோனேரின்னு ஏதோ ஏரி சார், செம்பரம்பாக்கம் மாதிரி ஒரு ஏரி. கோவில் பக்கத்துல ஒரு குளம் இருக்கு இல்லையா, அதுதான் கோனேரி. அதுக்கு சுவாமி புஷ்கரிணின்னு பேரு சம்ஸ்கிருதத்தை. சுவாமி புஷ்கரிணி தட்டே ரமயா ரமமானாய, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? அந்த சுவாமி புஷ்கரிணி, அதுக்கு கோனேரின்னு பேர். கோனேரி வாழும் குறுகாய் பிறப்பேனே, ஒரு பக்ஷியா நான் பிறக்கணும். எப்பவுமே ஆழ்வார் பாசுரங்களுக்கு வியாக்கியானம் இல்லைன்னா அனுபவிக்கிறது கடினம், ரொம்ப கஷ்டம். அதனால பிரபந்தத்துக்கு வியாக்கியானம் வசதி. அதனால நான் ஒரு குறுகாய் பிறக்கணும்னாரு. குறுக்குதான் பறந்து போயிடுமே. இந்த கபூத்தர் நம்ம பாடுறதே ஜா ஜா ஜான்னு தானே பாடுறோம். கபூத்தர் ஜா அப்படின்னு அது போயிடும். மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் தானே இதெல்லாம், வந்து எப்பவுமே மைக்ரேட்டரி பேர்ட்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த காலத்துல பாரதத்துல பாகவதத்துல எல்லாம் இங்கேயாவது இவ காட்டுல போயிட்டு இருக்கும் போது அவளுக்கு இங்கேயாவது ஜலம் வேணும்னா எப்படி கண்டுபிடிப்பா? இப்ப நம்ம இப்படி மேப் இப்படி ஜூம் பண்ணிட்டே போனா வாட்டர் பாடி தெரியுது இல்லையா? அப்புறம் நம்ம அங்க போய் தேடி பார்த்தா பிளாட் இருக்கும். நீங்க இப்படி குளமா தேடி போனீங்கன்னா அபார்ட்மெண்ட் இருக்கும், லேக் வியூ அபார்ட்மெண்ட். இங்க லேக், அதுதான் லேக். அதனால இவர் எப்படி கண்டுபிடிச்சா? பாகவதத்துல பாரதத்துல எல்லாம் வரும். சாரச பட்சிகளை பார்ப்பாளாம், இப்படி பேர்ட்ஸை பார்ப்பா. they were all great ornithologists. நல்ல பட்சிகள், ஓ இந்த பட்சி இருக்கு அந்த பட்சி இருக்கு. பட்சி மூவ்மெண்ட்டை வச்சுட்டு they will decide if there is some catastrophe that is to occur.
அதாவது ராமாயணத்துல இந்த பட்சிகள் பறந்துட்டு போறதே அப்படின்னா அந்த பக்கம் கடல்ல அலை இப்படி வீசுறது அப்படின்லாம் சொல்வா. அதனால பேர்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் மைக்ரேட்டரி இன் நேச்சர், எங்கேயாவது போயிட்டே இருக்கும். இப்பெல்லாம் இந்த பட்சிகளுக்கு ஒரு சென்சர் மாதிரி போட்டு ஒன்று அமுச்சுடுறா. அது ஏதோ பங்களாதேஷ்லேன்னு கிளம்பி எத்தியோப்பியா வரைக்கும் போயிருக்கான் ஒரு பட்சி. நம்ம பேசாம பட்சி மேல உட்காந்துன்னு போயிடலாம், கேன்சலேஷனே இருக்காது இல்லையா? அதனால கோனேரி வாழும் குறுகாய் பிறப்பேனே, குறுகா பிறக்கணும்னு ஆழ்வார். அடுத்த ஜென்மான்னு ஒண்ணு இருந்தா என்ன குறுகா ஆக்கிடு, பேர்ட் ஆக்கிடு. பேர்டு தான் எங்கேயாவது போயிடுமே. அதனால அடுத்த ஆப்ஷன் கொடுக்கிறார், மீனாய் பிறக்கும் விதி உடையே நாவேனே. அதே குளத்துல மீனா பிறந்துடுறேன் இல்ல, நாளைக்கு நாராயணியம்னா என்ன, மீனை தொட்டு கூட்டுகா மனசிலாயம், அதுதானே தொடக்கம். நாராயணியத்துக்கு மீனை தொட்டு கூட்டுகா, மீன்ல கூட்டுகா, மீன்ல கூட்டு. அதனால மீனாய் பிறக்கும் விதி உடையே. சரி, பறவையா பார்த்து பறந்து போயிடும், மீனா இருந்தா அது யாராச்சும் சாட்டு விட்டு போயிடுவா. அடுத்தது சொல்றார், பொன்வட்டில் பிடித்து உடனே புகப்பெறுவேன் ஆவேனே. பொன்வட்டில் கோல்ட் கப், திருப்பதியில எல்லாம் கோல்ட் தான், நீங்க ரத்னா ஸ்டோர்ஸ் அங்க இல்ல, எல்லாம் அங்க கசானா தான். அதனால பொன்வட்டில் பிடித்து கோல்ட் கப்பா இருக்கணும். கோல்ட் கப்பா இருந்தா முதல்லயே காணாம போயிடும். ஆழ்வார் என்ன சொல்ல, கோல்ட் கப்பாக்குன்னு முதல்லயே காணாம போயிடும் இல்லையா? கோவில்ல எல்லாம் பாவம் மெனக்கட்டி சபரிமலையில எல்லாம் கோல்ட் பிளேட்டா போட்டா இப்போ தேடி பார்த்தா அது காப்பரா இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம சாமர்த்தியம் பாருங்க. எப்போ இவர் போய் மாத்தினாருன்னு நமக்கு தெரியாது. அதனால பொன்வட்டில் பிடித்து உடனே புகப்பெறுவேன் ஆவேனே. சரி, அது வேண்டாம் சார், ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸா இருக்கணும். செண்பகமாய் நிற்கும் திருவுடையேன் ஆவேனே. அது யாரா பூ, பல பேர் வாக்கிங் போறதே எதுக்கு, பூவை பறிச்சுன்னு போறதுக்குதான் இல்லையா? அந்த பூவை எடுத்துன்னு நேரம் இங்க வந்துருவா, எங்கேயாவது எண்ணூர்ல உட்காந்து பூ தொடுத்துட்டு இருப்பா. அது திருப்பதியில இருக்கிற பெருமையே போயிடும் ஆழ்வார்க்கு. அதனால செண்பகம்ல இருந்து தம்பகமாய் நிற்கும் தவமுடையே நாவேனே. யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பில்லர் மாதிரி இருந்து அங்கேயே இருந்துருவேன். பில்லரை உடைச்சுட்டா இல்லையா, டெவலப்மெண்ட் டெம்பிள் காரிடார் ப்ராஜெக்ட், அவ்வளவுதான், எல்லா பில்லரையும் உடைக்க வேண்டியதுதான். அதனால அடுத்தது பார்த்தார், காணாராய் பாயும் கருத்துடையே நாவேனே. அங்கேயே ஒரு ஸ்ட்ரீம், சின்ன ஸ்ட்ரீமா இருந்தா அப்படியே ஸ்ட்ரீமா ஜலமா இருந்துட்டே பெருமாளை பார்த்துட்டு இருக்கலாம். அப்படின்னா அங்க ஒரு ஃபேக்டரி வந்துடும், அவன் எல்லா ஜலத்தையும் பாட்டில போட்டு இங்க எடுத்துன்னு வந்துருவான். அதனால காணாராய் பாயும் நெறியாய் கிடக்கும். சரி, ஜலமே இல்லாத காணாராய் வழியாய் போற வழி, அதுல நான் இருக்கேன், எல்லாரும் என்ன மிதிச்சுன்னு போவா. அதுவும் எங்க போவான்னு தெரியாது. இப்பெல்லாம் போட்டு வச்சிருக்கா, லிக்கர் நாட் அலவுட். திருப்பதியில போய் பாருங்க, அங்க போர்ட் லிக்கர் நாட் அலவுட்னா ஏன் அவன் போடுறான், யாரோ ஒருத்தர் லிக்கர் எடுத்துன்னு வந்திருக்க தீர்த்தவாரி பண்றதுக்கு. அதனால அப்படி அந்த நிலைமைக்கு கொண்டு போயிட்டோம் பாருங்க. அதனால இவர் சொல்றார், கடைசியில பார்த்தார், அப்பா எங்கேயும் வேண்டாப்பா, ரொம்ப தூரம் போக வேண்டாம், கோவிலுக்குள்ள பெருமாள் எதிரே படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. அதுக்கு இன்னும் குலசேகரன் படின்னு பேர். கோவிலுக்கு போனேன்னா பெருமாள் கோவிலுக்கு குலசேகரன் படின்னு பேர். ஆழ்வார் சாதிச்சார். எந்த ஆழ்வாருக்கும் இந்த பெருமை இல்லை. நம்மாழ்வார் படி, மதுரகவி ஆழ்வார் படி கிடையாது, குலசேகரன் படி. குலசேகர ஆழ்வார் சொல்ல, படியாய் கிடந்து எல்லாரும் வரவாழ்லாம் கோவிந்தான் என் மேல மிதிச்சுன்னு போவா, பாகவதோத்தமர்கள் என் தலை மீது, என் கண் உன் மீது. என்ன ஒரு கனெக்ஷன் பாருங்க, பாகவதாள் தலை மேல, பகவான் கண்ணெதிரி, இப்படியே இருப்பேன். ஆழ்வாருக்கு தோணிடுச்சு. இந்த மாதிரி ஒரு விஷயத்த பகவான் கிட்ட கேட்கறதே கொஞ்சம் கூச்சமா இருக்கு. எவ்ரி சைல்ட் should feel the same way. எல்லாத்துலயும் போட்டா எனக்கு இத்த வாங்கி கொடு, அத்தை கொடு, அத்தை கொடுன்னு கேட்டுட்டே இருக்கப்படாது. அப்பா அம்மா சொல்றா, ஏண்டா இப்படி கேட்டுட்டே இருக்கேன், நான் பண்றேனே ஏன் கேட்டுட்டே இருக்கேன். அது கேட்கறது, நீ கோவில்ல போய் கேட்கறியே. அதனால உயர்ந்த பக்திங்கிறது எதுவுமே கேட்காம இருக்கிறது தான். அந்த அளவுக்குலாம் மெச்சூரிட்டி இருந்தா நம்ம 14வது ஆழ்வாரா எப்பவுமே. நம்ம பத்தி யாராவது சரித்திரம் ஆர்கே கன்வென்ஷன்ல சொல்லியிருப்பா. அந்த அளவுக்கு எல்லாம் மெச்சூரிட்டி இல்ல. ஏதாவது கேட்கணும்னு தோன்றது, ஏதாவது பார்த்தா ஓஹோ இந்த மாதிரி. நமக்கு எப்பவுமே என்னன்னா, இதை சொன்னா அது நடக்குமா, அதை சொன்னா இது நடக்குமா, எத்த உடைக்கலாம், எதை வாங்கலாம். இந்த பக்கத்திலேயே ஆஞ்சநேயர் இருக்கார். ஒரு நாளைக்கு எவ்வளவு வடை சாத்திக்கிறார் இல்லையா? அவ சாதிக்கிறத பத்தி இல்ல, அவ்வளவு பிரார்த்தனை. குழந்தை நன்னா படிக்கணும், வடமாலை சாத்தி நன்னா படிக்கணும். அது இல்லையா? ஆஞ்சநேயரா எக்ஸாம் எழுத முடியும். அவர் எழுதிட்டார், நவவியாக்கரண பண்டிதர். அவர் படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிச்சுட்டார். நம்ம படிக்கணும் இல்லையா? we have made it very transactional. இது நான் நிறைய உபன்யாசத்தை சொல்லி அது நிறைய பேக்லாஷ் எல்லாம் வந்து, நான் ஏதாவது இந்த மாதிரி சொல்லிட்டு வைரல் ஆயிடும். எவன் எது மகானுபாவர் பண்ணிடுவார். அதனால நீங்கள் இப்படி பேசக்கூடாது, எல்லோரும்
நான் என்ன சொல்றேன், such a pristine devotional மதம் இஸ் அவர் மதம். அதை எவ்வளவு டிரான்சாக்ஷனல் ஆக்கிட்டோம் பாருங்க இல்லையா? ஒரு கோவில போன பெரிய போர்டுல போட்டு வைக்கிறான், இந்த இது பெற வேண்டும் என்றால் 2000 ரூபாய் கட்டுவோம், இதை பண்ணோம் 3000 ரூபாய், அந்த அளவுக்கு ஆகிட்டோம் நம்ம. இப்போ பெருமாளை சேவிச்சோமா, ரசிச்சோமா, ஆழ்வார் பாசுரத்தை பாடினோமானே இல்லையா, அடுத்த லெவலுக்கே நம்ம போக மாட்டேங்கிறோம், திருப்பி டவுன் கிரேட் தான் இருக்கோம் நம்ம. அதனால ஆழ்வாருக்கு தோணிடுத்து, ஏன்னா அவர் ஆழ்வார். நான் படியா பிறக்கணும், தம்பகமா பிறக்கணும், என்ன மீனா பிறக்க, குறுகா பிறக்கவை கேட்கிறாரே, அவருக்கு தோணி போயிட்டா, ஐயோ நம்ம எதுவுமே கேட்க கூடாது. செம்பவள வாயான் திருவேங்கடம் என்னும் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே. எனக்கு நீயா சூஸ், நான் சூஸ் பண்ணல, ஏதோ ஒண்ணு திருப்பதியில ஒரு கல்லா ஒரு பஸ் டிக்கெட் அது கூட போறோம் சார், அந்த திருப்பதி ஸ்பர்ஷம் இருந்தா போரும்னு ஆழ்வார் பிரார்த்தித்தார். அதை தேசிகன் பிராஜாபிரத்ய பிரபிருதி சுபகம் பிரேக்ஷ பரியாய துக்கம் ஜன்மாகாங்க்ஷன் விஷகிரிவனே ஜக்புஷாம் தஸ்துஷாம் வான் எடுக்கிறார். எனக்கு மலையில ஒரு மரமாகவோ ஒரு கிளையாகவோ ஒரு பூவாகவோ ஒரு கல்லாகவோ இருந்தால் போரும். அந்த சேர்த்தி ஆழ்வார் சத்தியான பாசுரம் ஊனேரி செல்வத்து.